இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 71வது அதிகாரம் 20வது வசனம். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களில் இருந்து ஏற பண்ணுவீர். இது அடுத்த வசனத்திலே நாம் வாசிக்கும் போது 21வது வசனத்துல என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த சங்கீதத்தை எழுதின சங்கீதக்காரர் சொல்லுகிறார், அநேக இக்கட்டுகளையும் அநேக ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவி. ஒரு நம்பிக்கையின் ஒரு வார்த்தையை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். என்னுடைய வாழ்விலே எவ்வளவு இக்கட்டுகள் எவ்வளவு ஆபத்துகள் இருந்தாலும், நான் எவ்வளவு இக்கட்டுகள் ஆபத்துகளின் வழியாய் நான் கடந்து வந்திருந்தாலும் ஆண்டவர் என்னை திரும்பவும் உயிர்ப்பிப்பார். என்னை திரும்பவும் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவார். என்னுடைய மேன்மையை பெருக பண்ணுவார். என்னை மறுபடியும் தேற்றுவார் என்கிற ஒரு நம்பிக்கையின் ஒரு வார்த்தையை சங்கீதக்காரன் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நம்முடைய ஜெபமும் இப்படியா இருக்கட்டும். ஒருவேளை அநேக இக்கட்டுகள் ஆபத்துகளின் வழியாய் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆனா அந்த காலை வேளையில ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என்னை திரும்பவும் உயிர்ப்பித்து என்னை திரும்பவும் உயர்ந்த இடங்களிலே ஏற பண்ணிருங்கப்பா, என்னுடைய மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றிருங்கப்பா என்று சொல்லி அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை உயிர்ப்பிப்பார். நம்மை திரும்பவும் உயிர்ப்பிப்பார். நம்மை திரும்பவும் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவார். உடைய மேன்மையை பெருக பண்ணுவார். நம்மை மறுபடியும் தேற்றுவார். அன்பான தேவ பிள்ளைகள், இந்த சங்கீதம் 71வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது அருமையான வார்த்தை சங்கீதமாய் காணப்படுகிறது. சங்கீதத்தை எழுதினவர் யார் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் எழுதின சங்கீதக்காரர் அழகாக ஒவ்வொரு வார்த்தையும் அவர் எழுதி வைத்திருக்கிறார். முதலாவதாக ஆண்டவரை நோக்கி அவர் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். கர்த்தாவே, நீ நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோது வெட்கமடையாதபடி செய்ய. பாருங்க, ஒருவேளை வெட்கத்தின் பாதையிலே சூழ்நிலைமைகளின் வழியாய் நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். காலை வேளையில் நம்முடைய ஜெபமும் இப்படியா இருக்கட்டும். சொல்றேன், நான் உண்மை நம்பி இருக்கிறேன். இந்த உலகத்திலே வேற எந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லப்பா, நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்திருங்கப்பா. பாருங்க, அடுத்து சொல்றாரு, உங்களுடைய நீதி, உங்ககிட்ட ஒரு நீதி இருக்குல்ல, அந்த நீதியின்படி என்னை விடுவித்தரலுங்கப்பா, என்னை காத்தரலுங்கப்பா, உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை ரட்சித்தரலுங்கப்பா என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். மூன்றாவது முக்கியமாய் சொல்லுகிறார், நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். என்னுடைய வாழ்விலே பிரச்சனைகள், போராட்டங்கள், ஆபத்துகள், துயரங்கள் வரும்போதெல்லாம் நான் உம்முடைய பாதத்துல வந்து நிற்கணும்ப்பா. உம்முடைய சமூகத்துல நான் சோர்ந்து போயிடக்கூடாதப்பா. என்னுடைய வாழ்வில பிரச்சனைகள்லாம் வரும்போது நான் வந்து அடையத்தக்க ஒரு கண்மலையாய் நீர் இருக்கணும்ப்பா. நீங்க தானே கண்மலை, நீங்க தானே கோட்டை. அந்த என்னுடைய சூழ்நிலைமைகளின் மத்தியில எப்பேற்பட்ட சூழ்நிலையில நான் கடந்து சென்றாலும் அந்த பாதைகளிலெல்லாம் நான் உம்மை தேடி வந்தடையத்தக்க கண்மலையாயிரும் என்று சொல்லி அவன் இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளையே, இந்த சங்கீதத்தை நாம் பார்க்கும்போது ஒரு விண்ணப்ப சங்கீதமாக அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒவ்வொன்றும் ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே என்னை தப்பு வச்சிருங்க, அநியாயக்காரர் மனிதர்கள் துன்மார்க்குடைய கைக்கு, நியாயக்கேடு செய்யற கைக்கு என்னை விடுவித்து காத்தருளுங்கப்பா என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், நான் இதெல்லாம் உங்களுடைய சமூகத்துல ஏன் கேட்கிறேன் தெரியுமா ஆண்டவரே? கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமா இருக்கிறீங்களா? வந்திருக்கிற எல்லாருக்கும் உடைய ஆண்டவர் தானே சிறு வயது முதல் நம்பிக்கையா இருக்கிறா. அவர் நிச்சயம் நம்மை கைவிடவே மாட்டார். ஆண்டவரை நோக்கி கேட்போம், ஆண்டவரே நீர் தானே என்னுடைய நோக்கம், என்னுடைய சிறு வயது முதல் உண்மைதானப்பா நான் நம்பி இருக்கிறேன், என்னை விடுவித்தரலுங்க. அவர் சொல்றார் பாருங்க, தன்னுடைய பழைய காலங்கள், பழைய காரியங்களை எல்லாம் ஞாபகப்படுத்தி ஆண்டவரை நோக்கி தன்னுடைய விண்ணப்பத்தை வைக்கிறார்.
அடுத்து 6வது வசனத்துல அவர் சொல்றார் பாரு, நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என்னுடைய தாயார் தான் என்னை பெற்றார்கள். ஆனால் நான் ஆதரிக்கப்பட்டது எல்லாமே உம்மாலதான்ப்பா. என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீர். உலகத்துல இருக்கிற மருத்துவர்கள் ஒருவேளை எடுத்திருக்கலாம். ஆனா அதை விட மேலான மருத்துவர் நீரப்பா. நீங்க தான் என்னை எடுத்தீங்க. என்ன இன்னைக்கு வரைக்கும் உயிரோட காத்திருக்கிறது நீங்க தானே. உம்மை நான் எப்பொழுதும் துதிப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்த்து அவருடைய நோக்கம், அவருடைய நம்பிக்கை, சிறு பிராயம் முதல் ஆண்டவரை தேடின விதங்கள் எல்லாவற்றையும் ஆண்டுடைய சமூகத்திலே அவர் நினைவுபடுத்துகிறதை பார்க்கிறோம். 17வது வசனத்துல அவர் சொல்றார் பாருங்க, தேவனே என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தேன். இதுவரைக்கும் உடைய அதிசயங்களை நான் அறிவித்து வந்தேன். சிறு வயதுல இருந்து என்ன உண்மைதான் நான் நம்பி இருக்கிறேன். அதன் சிறு வயது முதல் நீங்க தான் என்ன போதித்து நடத்தி வருகிறீங்க. இதுவரைக்கும் நான் உண்மைதான் நம்பி இருக்கிறேன். உங்களுடைய அதிசயங்களை தான் நான் அறிவித்து வந்திருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய சிறு பிராயம் முதல் ஆண்டவருக்காக நின்ற காரியங்களை அவர் ஆண்டுடைய சமூகத்துல எடுத்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அடுத்து 9வது வசனத்துல அவர் சொல்றார் பாருங்க, முதிர்ந்த வயதுல என்னை தள்ளி விடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிட்டுறாமலும் இருங்க சுவாமி ஆண்டு என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்துல ஜெபிக்கிறதை பார்க்கிறேன். இளம் வயதுல இருந்து சிறு வயதுல இருந்து என்னை காப்பாற்றினீரே, என்னை போதித்து நடத்தினீரே, முதிர்ந்த வயது வரைக்கும் என்னை தள்ளி விட்டுறாதீங்கப்பா, என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிட்டுறாதீங்கப்பா என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்துல அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். அடுத்து சொல்றாரு பாருங்க, 18வது வசனத்துல அவர் மறுபடியும் சொல்றாரு, இப்போதும் தேவனே இந்த சந்ததிக்கும் உமது வல்லமையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தை நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் மயிருள்ளவன் ஆகும் வரைக்கும் என்னை கைவிடீராக என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கிறார். சிறு வயது முதல் முதிர்ந்த வயது வரைக்கும் என்ன நீங்க பாதுகாத்தரலுங்கப்பா, உம்முடைய பாதுகாப்பு எனக்கு அவசியம்ப்பா என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல தன்னை முழுவதும் சமர்ப்பணம் செய்கிற ஒரு மனிதனாக இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவருடைய சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரர் அப்படி ஆண்டவர் மேல தன்னுடைய நம்பிக்கையை விசுவாசத்தோடு வெளிப்படுத்துகிறார். பாருங்க, சொல்றாரு, அநேகருக்கு நான் ஒரு புதுமையை போல மாறிட்டேன். எல்லாரும் என்ன பாக்குறவங்க எல்லாம் புதுசா பாக்குறாங்க, ஏதோ வித்தியாசமா பாக்குறாங்க. ஆனா நீர் எனக்கு பலத்த அடைக்கலமா இருக்கிறேன். அடுத்து சொல்றாரு, இந்த காலை வேளையில நாமளும் இவ்வாறு சொல்லணும், என் வாய் உமது துதியினால் நாள்தோறும் உமது மகத்துவத்தினால் நிறைந்திருப்பதாக 8வது வசனத்துல சொல்றார். நான் ஒருவேளை மத்தவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பொருளாய் மாறி போயிருக்கலாம், வித்தியாசமான ஒரு மனிதனாய் மாறி போயிருக்கலாம். ஆனால் என்னுடைய வாய் யாரும் என்னை எப்படியும் பார்க்கட்டு, யாரும் என்னை எப்படியும் சொல்லட்டும், ஆனா சிறு வயது முதல் என்னை தெரிந்து கொண்டு என்னை நடத்துகிற என் தேவன் உண்டு. அவர் முதிர் வயதாகிற வரைக்கும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்னை அவர் சுமந்து காத்தருளுவார். ஆகவே என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உடைய மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். 14வது வசனத்துல யாரை எப்படியும் சொல்லிட்டு போட்டப்பா, ஆனா நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருது மென்மேலும் துதிப்பேன். இந்த நம்பிக்கை இருக்கிறதா? வாழ்விலே பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது சோர்ந்து போகிறவர்களா இருக்கிறோமா, அல்லது நாள்தோறும் அவருடைய மகத்துவத்தால் அவருடைய துதியின் மகத்துவத்தால் நிறைந்து நம்முடைய நாவு காணப்படுகிறதா? ஆண்டவர் மேல் நம்முடைய நம்பிக்கை பெருகி கொண்டே இருக்கிறதா? சங்கீதக்காரர் சொல்லுகிறார், நாள்தோறும் நான் ரொம்ப துதிப்பேப்பா, நம்பிக்கையோடு துதிப்பேன்ப்பா, நான் உண்மையில எப்போதும் நம்பிக்கை கொண்டிருந்த மென்மேலும் துதிப்பேன். அடுத்து 15வது வசனத்துல பாருங்க, அவருடைய நம்பிக்கை எவ்வாறு அவர் வெளிப்படுத்துகிறார் என்று, என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும், அவைகளின் தொகையை நான் அறியேன். அது அது இன்ஃபினிட்டி, அது எவ்வளவுன்னு என்னால சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளவாய் நான் அவரை துதிக்கிறேன், அவரை மகிமைப்படுத்துகிறேன். ஆகவே என் தேவன் என்னை கைவிட மாட்டார், என்னை வெட்கப்படுத்த மாட்டார். 1வது வசனத்துல சொன்னது போல நான் வெட்கமடையாதபடி செய்திருவார். அவர் இப்படி நான் அவரை நம்பி இருக்கிறபடியால அவருடைய சமூகத்திலிருந்து எனக்கு சகாயம் கிடைக்கும். அவர் என்னை மறுபடியும் உயிர்ப்பிப்பார், திரும்பவும் உயிர்ப்பிப்பார்.
என்னை பூமியின் பாதாளங்களில் இருந்து ஏற பண்ணுவா. என்னுடைய மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவா. எனக்கு பொல்லாப்பு தேடுறவர்கள் எல்லாரும் லட்சையடைம்படி செய்வா. ஆனா என்னுடைய நாவு நாள்தோறும் அவருடைய நீதியை கொண்டாடும் என்று தன்னுடைய நம்பிக்கை விசுவாசமான வார்த்தைகளாய் ஆண்டுடைய சமூகத்திலே சொல்லி ஜெபிக்கிறதை பார்க்கிற அந்த காலைவெளியிலே இப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகளை நாம் இந்த நாள் முழுவதிலும் அறிக்கை செய்து ஆண்டுடைய சமூகத்திலே ஜெபிப்போம். ஒருவேளை மற்றவர்களுக்கு நான் புதுமையை போல மாறி இருக்கலாம். ஆனா நான் என் ஆண்டவரை நாள்தோறும் துதித்து நம்பிக்கையோடு துதித்து என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்று அவர் மேல இருக்கிற விசுவாசத்தை நான் பலப்படுத்துவேன். என் ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடாதபடி என்னை பாதுகாப்பார் என்று விசுவாச வார்த்தைகளை நாம் அறிக்கை செய்வோம். ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வார்.